கூட்டணி ஏன் இன்னும் உருவாகலை, கூட்டணி எதுக்கு இன்னும் உறுதிப்படுத்தலை, யாருமே தாவேக்கா பக்கம் வரல அப்படின்னு தொண்டர்களுக்கும் ஒரு சில பேருக்கும் ஒரு கேள்வி எழலாம். ஒரு கூட்டணி என்பது வெற்றிக்கான வழிவகுக்கும். அப்போ அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செயல்பட முடியும். ஏன் 2001 தேர்தல் தேதி அறிவித்து 2 நாள் பற்றி தான் கூட்டணி உறுதிப்படுத்தினாங்க. மூப்பினாரையும் காங்கிரஸையும் அதிமுக கூட. அப்போ அது வரைக்கும் இழுபறியாக தான் இருந்தது. அதே போல் 2011 தேர்தல் தேதி அறிவிக்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் திரு விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வந்தார். அதனால் ரொம்ப ஒன்றும் அவசரம்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் கிட்டத்தட்ட பிப்ரவரி கடைசி வரைக்கும் நம்ம அதுக்கான முயற்சி இருக்கும். தைரியமாக ஒரு வலுவான கூட்டணி கண்டிப்பாக உருவாகும். சர்வே நிறைய எடுக்க தான் நம்மளுடைய மைனஸ், நம்மளுடைய வீக்னஸ் இதெல்லாம் தெரிய வரும். எந்த பக்கம் நம்ம வலுவாக இருக்கும், எந்த சைடு கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும்போது தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம காயை நகர்த்த முடியும். இந்த கூட்டணி வந்தால் சரியாகுமா, இல்லை இந்த கூட்டணி வந்தால் நம்ம மைனஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டணிக்குள்ளே வச்சுக்க முடியாது. ஒரு சில பேர் வந்தால் நமக்கு அதே மைனஸாக கூட ஆகலாம். அதனால் ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்க தான் நம்ம கூட்டணி வச்சுக்க முடியும். அதனால் பொறுத்து இருந்து தான் எதையும் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக நல்ல கூட்டணி அமைச்சு வெற்றி வரும். தலைவர் என்ன முடிவு பண்ணாலும் அது கண்டிப்பாக ஒரு யோசனை பண்ணி தான் பண்ணுவார். எல்லாரையும் கூட சேர்த்துக்க மாட்டாருன்றது மட்டும் உண்மை. நல்லதே நடக்கும்.